எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட பார்க்க போகிறோம் ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, ஜேகேவோட 2வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். மொதல் பார்ட் முன்னாடியே நான் போட்டேன். அதை பார்க்காதவங்க குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கதையை இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைனா உங்களுக்கு இதுலேருந்து ஒன்றுமே புரியாது. இப்போ நம்ம இந்த கதையில் அப்படியே குதிச்சுக்கலாம். போன பார்ட் நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டில் ஜங்குக்கு உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டாமல் பிள்ளை உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கோம். நீங்கள் ஷாக்காகி பார்க்குறீங்க ஜங்குக்கை. அவன் நக்கலாக சிரிச்சிட்டு இது தாண்டி சர்ப்ரைஸ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது ஜங்குக்கை பார்க்கும்போது. நீங்கள் எப்படி பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. என்னடி எப்படி முறைக்கிற, இன்றைக்கி நல்லா ஹாப்பியாக இரு, சிரிச்சுக்கிட்டு இரு, இது நம்மளோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் கையை பிடிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப காண்டாக இருக்குது. டக்குன்னு அவன் கையை ஒத்தரிட்டு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஜங்குக், நீ திடீர்னு தாலி கட்டுவ, அப்போ அந்த பொண்ணோட நிலமை எந்த பொண்ணோட நிலமைடி? நான் தான் சொன்னேனே உனக்கு இது சர்ப்ரைஸ் மேரேஜ்னு சொல்லிட்டு, அவகிட்ட நான் எல்லாம் சொல்லாமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன்கிட்ட சொல்கிறான். அதனால் உங்கள் அப்பா அங்கேருந்து, அம்மா இது எங்களுக்கும் தெரியுமா, நீ அவன்கிட்ட நின்றுமா, அடுத்த விர்ச்சுவல் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா நீங்களுங்கிற மாதிரியா அப்படியான்னு நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஜங்குக்கு எப்படி பார்க்குறீங்க? அவனும் இப்படி சிரிக்கிறான் அவங்கள பார்த்துட்டு. ஐயோ இதை என்ன உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஆள் இருக்காங்க. சரி இப்போ நம்ம நிற்போம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. எல்லா விஷயங்களும் நடக்கு. ஐ மீன் உங்களுக்கு இப்படி மெட்டி போடுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் நடக்கு. உங்களுக்கு மண்டையே பிச்சுக்கலாம் போல் இருக்குது. அப்படி இருக்குது என்ன அவன். ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே பிஹேவ் பண்ணுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லா விஷயங்களும் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மதியம் எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. ஒரு 2 o'clock கிட்ட ஆகுது. ஜங்குக்கோட சட்டையை பிடிச்சி கேட்குறீங்க. டேய் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? திடீர்னு வருவ, தாலி கட்டுவ, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன். என்னடா எனக்கு தலையும் புரியலை வாலும் புரியல, தயவு செய்து உண்மையை சொல்கிறியா அப்படின்னோடனே, ஆக்சுவலி அந்த இடத்துல யாருமே இல்லை. நீங்கள் ஜங்குக்கோட ரூமில் தான் போய் பேசுகிறீங்க ஆக்சுவலி. ஏன்னா நீங்களும் ஒன்றும் வேறு ரூமில் தான் இப்போதைக்கு இருக்கீங்க, டச்சப் பண்ணி ஒன்றும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்க. கேட்டோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவன் இப்படி திரும்பி அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறான். அவங்க 2-3 பேரும், சரி மச்சான் நாங்கள் போயிட்டு வரோம், உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஜங்குக்கை பார்த்து நீங்கள் முறைச்சிட்டே இருக்கீங்க. அவன் டக்குன்னு உங்களை பார்த்து, ஏய் உனக்கு எல்லாம் இப்போ எல்லாமே தெரியணும் அப்படி தானே? ஆமாடா எனக்கு எல்லாம் தெரியணும்டா, சொல்லுடா என்னடா நடக்குது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்படி கை கட்டிட்டு இப்படி திரும்பி நிற்கிறான். ஐயோ இவன் டார்ச்சர் என்னால் தாங்க முடியுதையே, சொல்லணுமான்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டுக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் எப்படி நிற்கிறீங்க? ஜங்குக்கு மறுபடியும் பேக் டோர் திரும்பி, உனக்கு ஞாபகம் இருக்கா வயன்? என்ன ஞாபகம் இருக்கா? நீ கரெக்டாக ஒரு 8th படிச்சுக்கிட்டு இருந்திருப்ப, நான் 12th படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? எங்கடா கொண்டு வரான் கதையை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? அப்போ நீ நானும் ஆக்சுவலி ஒரே ஸ்கூல் கிடையாது. பட் ஜங்குக்கு உங்களை எப்போ பார்த்துருப்பா அப்படின்னா, நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போவீங்க. நீங்கள் எய்த்தாப்பில் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது ஜங்குக்கு இந்த சைடு பஸ் ஸ்டாப்பில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுருப்பான். அப்போது ஐ மீன் எப்படின்னா, நீங்கள் எல்லோரும் சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஐ மீன் எப்படி சொன்னால், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேங் எல்லோரும் நல்லா சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் இன்னொரு கேங், ஐ மீன் உங்கள் ஸ்கூலில் இருக்க இன்னொரு கேங்க்கும் பிடிக்காது போல். எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் போல். அவங்க 2 பேரும் ஒரே ஊர் உள்ளவங்க அப்படிங்கிறதால இந்த சைடு அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இங்கே பாரு இவன் இங்கே தான் நிற்கிறான், இன்றைக்கி இவனை சும்மாவே விடக்கூடாது, என்னை என்ன வார்த்தை பேசினா பற்றியா அப்படின்னு ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கான். டேய் இன்றைக்கி நம்ம அவனை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவனோட ஃப்ரெண்டும் ஆக்சுவலி ஒரு 4-5 பேர் இந்த சைடு வராங்க. நீங்கள் இந்த சைடு உங்கள் கேங்காக சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு கொஞ்சம் ஃபைட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை கவனிக்கலை. டேய் நீ என்ன அப்படி பேசுவியா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வாய் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அப்போ உங்களுடைய கேங் என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க.
அப்புறம் வந்து இதுங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வேலையே கிடையாது. ஏன்னா இது அடிக்கடி நடக்கிற ஒரு இஷ்யூ மாதிரி தான். அவள் இப்படி தான் பண்ணுவானோ, இது ஒரு ஆவாத கேங்கு அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மைண்ட் செட்டில். அப்போ வந்து நீங்கள் இப்படி பேசி நிற்கும்போது ஒரு பையன் நீங்கள் ஜங்குக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி தான் நிற்கான். நீங்கள் வந்து இந்த சைடு திரும்பி நிற்கிறீங்க, ஜங்குக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி அந்த சைடு நிற்கான். அப்போ ஒரு பையன் வந்து டக்குன்னு ஜங்குக்கு ஒரு தள்ளி விட்டுருப்பான். அவன் வந்து உங்கள் மேலே டக்குன்னு ஹிட் ஆகி உங்கள் கிட்ட வந்து அந்த சைடு நிற்கிறான். எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு பின்னாடி திரும்புறீங்க. ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட் டைம் உங்களை வந்து அவன் அப்போ தான் அந்த உங்கள் ஃபேஸே பார்த்துருப்பான். அவன் ஒரு செகண்டு வந்து பிளிங்க் பண்ணாமல் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துருப்பான். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அந்த மூமெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கும். அப்படிங்கிறதால நீங்கள் வந்து அந்த சைடு தள்ளி போய் நீங்கள் வந்து நின்றுட்டீங்க. இவனுங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவானுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கெல்லாம் நீங்கள் ஆக்சுவலி கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பான், யார்டா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியே. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எப்படி சொல்லலாம்னா உங்களை ஃபாலோ பண்ணியிருப்பான். பட் அவங்க முன்னாடி வந்து பேசியிருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து உங்களுக்கு ஒரு பயம். நீங்கள் வந்து அவன் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இன்கேஸ் நீங்கள் வந்து ஓகே சொல்லலைன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு கொஞ்சம் பயம். அப்படிங்கிறதால அவன் வந்து பின்னாடியே நின்று உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாங்கி கொடுத்துருப்பான். ஆனால் உங்களுக்கு ஒரு பையன் இம்ப்ரெஸ் பண்ணுறான்னு தெரியும். ஆனால் அது உங்களுக்கு ஜங்குக்குன்னு தெரியாது. உங்களுக்கு அந்த கேங்கு இந்த மாதிரி சண்டை போட்டதில் ஒரு பையன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் உங்களுக்கு காண்டாகி அந்த கிஃப்டெல்லாம் நீங்கள் தூக்கி எறியவே செஞ்சுருக்கீங்க. இது ஜங்குக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இப்படி தான் ஒரு பையன் ஆக்சுவலி சின்ன பையன் மாதிரியோ ஏதோ ஒரு பொண்ணும் ஆக்சுவலி அவன் கொடுத்து விட்ருப்பான் போல். இந்த மாதிரி அந்த அண்ணா உங்களுக்கு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் அந்த கிஃப்ட்டை கொடுத்தோன்னே நீங்கள் அந்த நேம் கூட பார்க்கல. இது அந்த கேங்கில் உள்ள அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த கிஃப்ட்டை பிடுங்கி தூர எரிஞ்சிருப்பீங்க. அவன் பின்னாடி நின்றுப்பான். இது கண்ணு முன்னாடியும் நடந்திருக்கும். அவனுக்கு வந்து எப்படி சொல்லனா அவங்க மேலே ஒரு கோவம்னு சொல்லிக்கலாம். அதை நீங்கள் வந்து பிரித்து கூட பார்க்கல, அதில் என்ன இருக்குன்னு கூட பார்க்கல. நீங்கள் அவனோட ஃபீலிங்ஸுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பிள்ளை அவன் யோசிக்கிறான். அவன் கண்ணில் எப்படின்னா ஒரு காதலும் ஒரு கோபமும் கலந்த பாதி தான் அவன் உங்களை பார்க்குறான் இப்போ. அப்புறம் அப்படியே நீங்கள் வந்து 9th முடிக்கிறீங்க, 10th முடிக்கிறீங்க, நீங்கள் 11th முடிக்கிறீங்க, நீங்கள் 12th படிக்கிறீங்க. ஜங்குக்கு இந்த சைடு காலேஜ் முடிக்கிறான். ஆனால் அவன் அப்பப்போ உங்களை வந்து பார்ப்பான். நீங்கள் வந்து அவனை சுத்தமாக கன்சிடரே பண்ண மாட்டீங்க. அவன் அவ்வளோவா உங்கள் கண்ணில் அவ்வளோவா பட்டது கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரியே போவீங்க. அவன் அதுக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்கான். பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அவனை வந்து சுத்தமாக அதே மாதிரி தான் மதிக்கவே மாட்டீங்க. ஏதோ ஒரு பையன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதை வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் பெரிய கேஸாக கூட நீங்கள் ஆக்கிட்டீங்கன்னா, ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் கிஃப்ட் கொடுத்தீங்களா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி, உங்கள் அப்பா கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வார்ன் பண்ணி விட்டு ஜங்குக்கு வார்ன் பண்ணி விட்ருக்காங்க. ஆனால் இது கூட உங்களுக்கு ஜங்குக்குன்னு தான் தெரியாது. அந்தளவுக்கு பெருசாக போயிடுச்சு. அதனால் ஜங்குக்கு உங்கள் மேலே ஒரு காண்டு. நீங்கள் 10th படிக்கும்போது இந்த சுச்சுவேஷன் நடந்திருக்கு. 11th 12th ஜங்குக்கு உங்களை டிஸ்டர்பே பண்ணலை. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடித்ததுலேருந்து அவன் உங்களை டிஸ்டர்பன்ஸே பண்ணலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எப்படி சொல்லனா, அப்புறம் வந்து உங்களை அவன் எங்கே பார்க்குறான் அப்படின்னா காலேஜில் பார்க்குறான் ஜங்குக்கு. நீங்களும் அவனும் ஒரே காலேஜில் படிக்கிறீங்கிறது அவனுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. பையன் இந்த காலேஜில் தான் படிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிள்ளை வில்லங்கமாக சிரிக்கிறான். அப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட்டு சீனில் ஒன்று நடந்திருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து சேறு அடிக்கிற மாதிரி வந்திருக்கும். அவன் தான் வந்து உங்களை காப்பாற்றிருப்பான் அப்படின்னு சொல்லினோம்னா, ஆக்சுவலி இது ஜங்குக்கோட பிளான்லேயே ஒரு பிளான் தான். அவனோட பிளான் படி எப்படின்னா, அவனுக்கு வந்து உங்களை விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. பட் உங்களை அலைய வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். அவனுடைய பாசத்துக்காக உங்களை வந்து அலைய வைக்கணும், உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது. அப்படிங்கிறதாலே அவன் மேலே எப்படியாச்சும் உங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வர வச்சிடணும். நீங்கள் அவனுக்கு ப்ரப்போஸே பண்ண வந்தாலுமே உங்களை அலைய விட்டுட்டு தான் ஓகே சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற பிளானு அவனுக்கு வந்து மைண்ட் செட்டில் இருந்தது. அதனால தான் ஃபஸ்ட் சீனில் உங்களை காப்பாற்ற வர்ற மாதிரி காப்பாற்ற வந்து அவன் உங்கள் கண்ணிலே பார்த்துருப்பான். அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்னா ஒரு செகண்ட் அவனே நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அவளுக்கு எப்படியும் ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அங்கங்கே நின்று பார்க்குறதையே ஜங்குக்கு நோட் பண்ணியிருப்பான். அப்புறம் தான் ஜங்குக்கு வந்து வில்லங்கமாக ஒரு பிளான் பண்ணுறான். இவன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த லவ்வை நான் இது பண்ணவே விட மாட்டேன்.
அவளை அலைய விட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் யோசிக்கிறான். ஆக்சுவலி அந்த ப்ரொப்போசல் வந்து எது நடந்திருக்கும்னா, அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயந்தான். ஆக்சுவலி அந்த பொண்ணு யாருன்னா ஜங்குக்கோட லவ்வர்லாம் கிடையாது. அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட்டு எப்படி சொல்லணும்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஒரு பெஸ்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஜங்குக்கிட்ட அடிக்கடி அந்த பொண்ணு வந்து இப்படி விளையாடும். டேய் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படி சொல்லிட்டு விளையாடும். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் அந்த பொண்ணு பண்ணியிருக்கோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து சும்மா கலாய்க்க, ஏய் ஜங்குக்கு ஓகே சொல்லிட்டாண்டி அப்படி சொல்லிட்டு சும்மா கலாய்க்கும். இந்த விஷயத்த தான் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. ஜங்குக்கு சிரிச்சுட்டு அதுக்கு தான் அன்றைக்கி ஓகே டி போடி அப்படிங்கிற, ஓகே போ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லியிருப்பான். இந்த விஷயம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது அது வந்து ரொமான்டிக்காக சொன்ன மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. அது பொதுவாக ஒரு காலேஜ்னாலே ஒரு பசங்க பொண்ணு எப்போவுமே ரொம்ப க்ளோஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கனாலே ஒரு காசிப் வரும். இங்கே 2 பேர் என்ன ஃப்ரெண்டாவாக இருக்க போகிறீங்க, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு காசிப் வரும். அந்த விஷயத்தையும் அந்த விஷயம்தான் உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் நிற்கிறத ஜங்குக் பார்த்துருப்பான். நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி ஆகிருப்பீங்க. அதையும் ஜங்குக் பார்த்துருப்பான். அதனால் அவனுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன், அவனுக்கு உங்கள் மேலே உங்களை வந்து பழி வாங்கணும். அவனுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அவனுக்காக ஏங்கணும் அப்படிங்கிறது தான் பிள்ளையோட அல்டிமேட் பிளானே. அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் ஜங்குக்கு. அதனால தான் வந்து ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் கீழே உட்காந்துருந்தீங்க, அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் கொஞ்சம் பயபில் வந்து நடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து ஜங்குக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அவன் கூட பேசியிருக்க கூட மாட்டீங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எப்படின்னா ரொம்ப கேஷுவலாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவனுக்கு கூட கொஞ்சம் ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துது. அவள் வந்து நம்மக்கிட்ட பேச வர மாட்டுக்காளே, ஏதாச்சும் ஒன்று கேட்டிருக்கலாம், வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். நீங்கள் அவன் கண்ணில் கூட அவ்வளோவா பட்டிருக்க மாட்டீங்க. ஐ மீன் அந்த 1 இயர் தான். அப்புறம் வந்து உங்ககிட்ட லாஸ்ட்டாக வந்து பிள்ளை பேசியிருப்பாம்ல, நான் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்திருப்பேன். நீங்கள் அப்போ கூட அவன் வந்து உங்களை சீண்டி பார்க்கணுன்னு நினச்சி தான் பையப்புல பேசியிருக்கோம். அதுதான் உண்மை. உங்களை வந்து இந்த மாதிரி ஏங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயபுள்ள அவ்வளோ இதாக பிளான் போட்டிருக்கு. ஆனால் ஜங்குக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லவ் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். அவனோட டார்கெட் என்ன அப்படின்னா, உங்களை கல்யாணம் பண்ணணும். கண்டிப்பாக உங்களை லவ் அக்செப்ட் பண்ணவே கூடாது. உங்களை வந்து அவன் பின்னாடி சுத்த வைக்கணும். அதுதான் பயபுள்ளைக்கு ஒரு வெறினே சொல்லிக்கலாம் அந்த கதையில். அதனால தான் கடைசி நாளாக உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி பயபுள்ள இப்படி பேசியிருக்கும். அப்போ கூட நீங்கள் வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ரொம்ப எப்படின்னா அவன் உங்களை நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டிருப்பான். அவனுக்கு வந்து இந்த எமோஷ்னல் பத்தாது, இவ்வளோ ரொம்ப வெறுப்பேற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது இன்னும் அப்படிங்கிற மாதிரி தான் பயபுள்ள இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்களும் காலேஜ் படிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் அவன் உங்களை அடிக்கடி பார்த்துருப்பான். அவன் அடிக்கடி உங்களை சீக்கிரட்டாக வந்து பைபிளை பார்த்துட்டு தான் போவோம். அப்புறம் இந்த மேரேஜ் டாபிக் எல்லாமே பக்கா பிளான்னுன்னே சொல்லிக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் கூட துணை இருந்தது யாருன்னா, முழுக்க அவங்க அப்பானும் சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா வந்து தான் பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்கிறத விட பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும். பிள்ளை என்ன சொன்னாலும் இவன் வந்து எப்படின்னா அவளை ஏமாற்றணும்னு சொல்லலையே, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். இந்த ஒரு விஷயம் தானே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான, ஐ மீன் எப்படி சொல்ல, அவங்களுக்கு எப்படின்னா அவங்களும் க்ளோஸ்ன்னு தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட போய் ஐ மீன் எப்படி சொல்லனா, அவங்க பேசி அவங்கள பேச வச்சுருக்காங்கன்னே வச்சுப்போம். இப்போ எப்படி சொல்ல, அவங்கள வந்து முன்னாடியே தெரியும். அவங்க வந்து எப்படியோ அவங்க வந்து எப்படி பேசி லிங்க் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படின்னு அவங்கள பேச வச்சு உங்களை வந்து அவங்கக்கிட்ட கோர்த்து விடுத மாதிரி அப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் ஜங்குக்கு அப்படிலாம் ஜாதகத்தில் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே ஒரு ஆக்டிங், எல்லாமே ஒரு பிளானு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் ஜக்குக்கும் ஸ்மூத்தாக கல்யாணம் வந்து எப்படின்னா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். அப்போ கூட நீங்கள் ஷாக் ஆகியிருப்பீங்க. நீங்கள் வந்து அப்போவுமே அவனுக்கு என்ன வெறினா, உங்களுக்கு வந்து அந்த ஏக்கத்தை வந்து வர வைக்கணும்னு பிள்ளைக்கு ஆசை. அவளை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், ஆனால் அவள் என்னைய நினச்சி அவள் ஏங்கணும் அப்படிங்கிற ஏக்கம் தான் பிள்ளைக்கு வேணும். அவனுக்கு என்ன சொல்ல, அதனாலே அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க.
இன்னும் கொஞ்சம் 2 மாதம் இருக்க, இவள கொஞ்சம் ஏங்க விடலாமேன்னு சொல்லிட்டு தான், அவனுடைய அந்த லவ்வர்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும் பார்த்தியாங்களா, அந்த பொண்ணோட டீட்டெயில் நீங்கள் வந்து கேட்குற மாதிரியும் கேட்டீங்க. அதை கொஞ்சம் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆமாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அவகிட்ட ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரிலாம் சும்மா கதைலாம் அதை அடித்து விட்டான். எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னா, அந்த பொண்ணுமே நல்லா நடிச்சிருக்கும். அது மாதிரி உங்களுக்கு சாரீ எடுக்கிறதுக்கும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாரீ தான் வேணும் அப்படிங்கிறதால தான். அவனுக்கு தான் உங்கள பற்றி எல்லாமே தெரியுமே. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வாரீங்க, ஏ டு இசட் பிள்ளை உங்களுக்கு பின்னாடி தான் எல்லாம் விசாரித்து நீங்கள் எங்கே போனாலும் அந்த அவன் இருப்பான். ஆனால் உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது. அப்படி தான் இவ்வளோ நாள் போச்சு. அவனுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறதால நீங்கள் இந்த டயத்துக்கு இந்த கடைக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சு தான் அவன் அந்த டயத்துக்கு அங்கே வந்திருக்கான். அது மாதிரி அவளை சொல்லி அவளை எப்படியாச்சும் கூட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி உங்களுக்கு சாரீ செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி உங்களை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு அப்புறம் வந்து உங்களை வந்து கல்யாணத்துக்கு வர வைக்கணும்னு ஏன் அவ்வளோ ப்ரெஷர்? நீங்கள் தான் கல்யாணத்தில் மெயின், அங்கே வேணும். அப்போ தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட முடியும். நீங்கள் வரமாட்டேன்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் முந்தின நாள் உங்கள் அப்பாவை பார்த்து ஜங்குக் பேசியிருப்பான் நிறைய விஷயங்கள். ஆனால் அவங்க அப்பா கிட்ட இவ்வளோ தூரம் சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் நான் உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பொண்ணை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்கள் அப்பா சொன்னதால தான் நீங்கள் கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் முந்தின நாள் வர அவனுக்கு வந்து இதுதான் லாஸ்ட் மினிட்டில் போட்ட பிளானு உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறது. ஏன்னா நீங்கள் வந்திருக்கே மாட்டீங்க, எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுறீங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கடைசியில் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவன் வந்து இவ்வளோ பிளான் போட்டு பயபில் பண்ணியிருக்கோம். இதை தான் உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் எப்படி அவனை ஷாக் ஆகி பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட அது எப்போன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் 8th படிக்கும் போதுனா நீங்கள் 13 இயர்ஸ், இப்போ உங்களுக்கு நியர்பை ஒரு 10 இயர்ஸ் கிட்ட எப்படி பிளான் போட்டு எப்படி இருந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஷாக்காகி ஜங்குக்கோட ஃபேஸ் எப்படி பார்க்குறீங்க. என்னடா பைத்தியக்கார மாதிரி இருக்கான் இவன், ஒரு சின்ன லவ்வு ஒரு கிஃப்ட்டை தூரத்துக்கு எரிஞ்சதுக்கு இந்த லெவலுக்கு பண்ணுவானாடா நீனு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷாக்காகி இருக்கீங்க. ஆனால் அந்த கதையில் பயங்கரமான ட்விஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஜங்குக்கை லவ் பண்ண விஷயம் இன்னும் ஜங்குக்கு தெரியாது. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நீங்கள் இன்னும் ஜங்குக்கை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இன்னும் அவனுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறதால நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க. ஜங்குக் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, இன்னும் நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிக்கலாடி, நீ லவ் மட்டும் என்னை பண்ண ஆரம்பி, அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கேம் ப்ளே பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்க. நீங்கள் அப்படி வீடாக அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க. ஐயோ நான் லவ் பண்ணுற விஷயம் மட்டும் இவனுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அவனோட கண்ணில். அப்புறம் வந்து அந்த சைடு உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அப்புறம் அந்தால போகிறீங்க. அப்புறம் வந்து உங்களை எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க இந்த சைடு. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு ஷாக் ரியாக்ஷனில் தான் இருக்கீங்க. ஏன்னா ஜங்குக் கடைசி சொன்ன ஒரே வார்த்தை, நீ மட்டும் என்னை லவ் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் தாண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயம் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா. அந்த வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு ஓடுது. ஏன்னா நீங்கள் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஜங்குக்கு உங்களோட ஃபஸ்ட் லவ் காலேஜ், அது ஸ்டார்டிங்லேருந்து இந்த நிமிஷம் வரை நீங்கள் அவனை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது தெரிஞ்சு அவன் எப்படி பிஹேவ் பண்ண போகிறான். ஆனால் ஒரு இதை யோசிக்கிறீங்க, நீங்கள் ஜங்குகளையோ லவ் பண்ண விஷயம் அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. உங்களோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறதால நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, எப்படியாச்சும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்டேயே சொல்லிடணும். உங்ககிட்ட யாராச்சும் வந்தாங்கன்னா எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி எப்படின்னா நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து உங்களுக்கும் ஜங்குக்கும் வந்து ரிசப்ஷன் எல்லாமே கிராண்டாக முடியுது. அப்புறம் வந்து நைட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு உங்களுக்கு வந்து ஜங்குக்கும் உங்களையும் ஒரே ரூமில் அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா உங்களுக்கு பயங்கர ஷாக்கு தான். இதுக்கெலாம் நீங்கள் ஒன்றுமே ப்ரிப்பேர் ஆகலை. இவனை பார்த்தா வேறு உங்களுக்கு லைட்டாக பயமாக வேறு இருக்குது, என்ன செய்ய போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வாரான். வந்த உடனே அவனை டைரெக்டாக உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். நீங்கள் ஒரு செகண்ட் டக்குன்னு எந்திரிச்சிட்டிங்க. அவன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவனோட மடியில் உட்கார வைக்கான். நீங்கள் எப்படி அவனே பார்க்குறீங்க, அவன் எப்படி உங்களே பார்க்குறான். அவன் எப்படி ஒரு மாதிரி சிரிக்கிறான். சிரித்தோடனே ஐயோ இவன் சிரிக்க பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் அதை சரி திரும்புறீங்க.
டக்குன்னு அவன் என்ன நினச்சான்னு தெரில, உங்கள் லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. உங்களுக்கு ஆனால் பிடிச்சிருக்கு இந்த விஷயம். ஏன் அப்படி சொன்னேன்னா, ஜங்குக் உங்கள் லைஃப்பில் கிடைக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு, இப்போ உங்கள் லைஃப்பில் அவன் கிடச்சிருக்கான் அப்படிங்கிறது ஒன்றும், அது இல்லாமல் உங்களை வந்து ஃபஸ்ட்டேருந்தே ஜங்குக் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ஒன்றும், உங்கள் மனசுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட காயத்துக்கு ஒரு 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 மருந்து போட்ட மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. இப்போ இவன் இப்படி பிஹேவும் பண்ணுறான். நம்ம வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணோம்னா, இவன் வேறு ஏதாச்சும் பிஹேவ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கை தள்ளி விடுறீங்க. அவன் இப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க ஒயன் முடியாதா ஒயன்? நீ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீ இதுக்கே நீ தள்ளி விட்டால் என்னடி அர்த்தம்? என் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் வருதா? இவனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் வந்துட்டா இவன் நம்ம என்ன பண்ணுவான்னு தெரியாது, நம்மளை அலைய விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கியாடி அப்படின்னோடனே நீங்கள் ஒன்றுமே பேசலை. ஆக்சுவலி ஜங்குக் டக்குன்னு உங்களோட எப்படின்னா அவனோட 2 கையும் 2 காதுக்கிட்டே இருந்து டக்குன்னு உங்களை புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அலைய விட்டு வேண்டி உன்னை என் பின்னாடி கண்டிப்பாக என் மேலே லவ் உனக்கு கண்டிப்பாக வரும் என். அப்போ நீ என்னையே சுற்றி சுற்றி வருவடி, லவ் யூ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்லவே மாட்டேன் என். என்றைக்கும் நமக்குள்ளே ஒன்றுமே நடக்காது. சும்மா உன்னை நான் கிஸ் தான் பண்ணுவேன். உனக்கு என் மேலே லவ் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் என் பின்னாடி உன்னை அலைய விட்டு வேண்டி அப்படின்னு ஒரு மாதிரி அவன் பேசிட்டு டக்குன்னு அவனுடைய லேப்லேருந்து உங்களை எந்திக்க வச்சு அவன் வந்து படுத்துட்டான். நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. ஐயோ இப்போ நான் என்ன தான் செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படிக்கவே சொல்லிட்டு நீங்களும் சரி சொல்லிட்டு இருந்தாலும் ஜங்குக்கும் அந்த சைடுவே படுக்கிறீங்க. அவனுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து 10 வருஷம் லவ், கிட்டத்தட்ட 10 வருஷமோ 12 வருஷமோ லவ் அவனுக்கு உங்கள் மேலே. அது வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, பட் ஆனால் நம்மளால் அனுபவிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் பிள்ளைக்கு இருந்தாலும் அவனுக்கு உங்களை வந்து ஏங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தாலேயே அவன் எப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் படுத்துட்டான். அவன் அப்படியே உங்கள் சைடு திரும்பினா தானே நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும் சொல்லிட்டு அவன் இந்த சைடு திரும்பி படுத்துட்டான். அப்புறம் வந்து காலையில் ஜங்குக் முழிக்கிறான். அவன் முழிக்கிற ஃபேஸே உங்கள் ஃபேஸ் தான். அவன் அறியாமே அவனுக்கு ஸ்மைல் வருது. கிட்ட உங்ககிட்ட வாரான். அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்புறம் கொஞ்சம் கீழே அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். அவனே அறியாமல் அவன் வேறு மைண்ட் செட்டுக்கு போகிறான். ரொம்ப டெப்த்தாக உங்ககிட்ட வாரான். நீங்கள் வந்து டக்குன்னு அவன் நெக்கில் கிஸ் பண்ணும் போதே நீங்கள் முழிச்சிட்டிங்க. அப்படியே அவனோட ஃபேஸை நீங்கள் பார்க்குறீங்க. அவனுக்கு நோ சொல்ல உங்களுக்கு மனசே வரலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உங்கள் மேலே வரான். இது கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு 5 o'clock கிட்ட நடக்குது. உங்கள் மேலே ஆக்சுவலி ஜங்குக்கும் வந்துட்டான். அப்படியே உங்கள் கையோ ஜங்குக்கோட கையோ ஹோல் ஆகுது. அப்படியே 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வந்து பண்ணுற மாதிரி பண்ணுறான். ஒரு செகண்ட் அவனுக்கு வந்து ஞாபகம் வந்து உங்களுக்கு மேலேருந்து டப்புன்னு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே என்னடா பண்ணுற ஜங்குக்கு, அவகிட்ட போய் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையாடா? இப்படி இருந்தால் நீ என்ன 10 வருஷமாக இவ்வளோ பிளான் போட்டு எல்லாமே ரொம்ப பேரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிட்டு நீங்களும் டக்குன்னு எந்திரிச்சிட்டிங்க. அப்புறம் இப்படி திரும்பிட்டு யோசிக்கான், நம்ம இவ்வளோ தூரம் அவகிட்ட நெருங்கினா ஆனால் அவள் ஒன்றுமே சொல்லலை. அவள் கண்ணிலையும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு டேன் பண்ணி உங்களை பார்க்குறான். உங்கள் கையை க்ராப் பண்ணி அவன்கிட்ட இழுக்கிறான். ஹே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம், நான் உங்ககிட்ட நெருங்கினேன், ஆனால் நீ அதுக்கு நோ சொல்லவே இல்லையே அப்படின்னோடனே நீங்கள் எப்படி அவனை பார்த்துட்டு அது 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 நான் எப்படி நான் உங்களுக்கு இனிமேல் நான் நோ சொல்ல முடியும்? நான் தான் உங்களுடைய ஒய்ஃப் ஐட்டம்லா, உங்களுக்கு இனிமேல் எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல, நான் எப்படி என்கிட்ட இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்க. அவன் அதையும் நம்புகிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்சுவலி எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறான். நீங்கள் இந்த சைடு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. 2 பேரும் நல்லாவே ஆக்சுவலி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டீங்க. அவன் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தான். அப்புறம் நீங்கள் சாரீ தான் வேர் பண்ணியிருக்கீங்க. பிள்ளைக்கு கண்ணெலாம் உறுத்துது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, அழகாக ஒரு சாரீ கட்டி. ஐயோ இதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கா?
இவள் அழகாக இருந்து நம்ம நினச்சி வச்ச நம்மளுடைய இதை ஒடிச்சு எரிஞ்சிருவா போல். அவளை ஏன் பின்னாடி சுற்ற வைக்கலாம்னு நினச்சா நம்ம அவள் பின்னாடி சுற்றுவோம் போல். இப்படி இருந்தால் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் தலை கோதிட்டு அப்புறம் நீங்கள் வெளியில் வாரீங்க. ஜக்குக்கும் வாரான். ஏன்னா இப்போதைக்கு உங்ககிட்ட வர ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை, அந்த நியூ ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இப்படி காலையில் விடியுது, கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கிங்க. அவங்க அம்மா வேண்டாங்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உறுத்துது. இது என்னதான் இருந்தாலும் தப்பு, ஒருத்தவங்களை பிளான் போட்டு என்னதான் இருந்தாலும் தப்பு. அவங்க அம்மா உங்கள் கையை பிடிச்சி பேசுகிறாங்க. பாரும்மா, என் பையன் பண்ணது கண்டிப்பாக தப்பு தான். அதை நான் என்றைக்குமே நேயப்படுத்த விரும்பலை. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ மேலே ஆசைப்பட்டான், நீ இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறதுக்காக உனக்கு அவன் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணது கண்டிப்பாக தப்பு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உங்கள் கையை பிடிச்சி பேசுகிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சரி விடுங்க ஆண்டி, என்ன செய்ய முடியும், எல்லாம் நடந்துருச்சுல விடுங்க அப்படின்னு நீங்கள் அவங்க அம்மாவுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாகவும் பேசலை, அதை நினச்சி கவலையும் இல்லை. அவங்க அம்மா அதையும் நோட் பண்ணுறாங்க. என்ன எப்படி சொல்லனா, ஜங்குக்கு இப்போ இதே இடத்துல வேறு ஜங்குக்கு மேலே ஆசைப்படாமல் ஒரு பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக இரிட்டேட் ஆகும். என்னை இப்படி பிளான் போட்டு பண்ணிட்டலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மேலே காண்டாகும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, கேஷுவலாக தான் பேசுவீங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு செகண்ட் ஷாக்குன்னே சொல்லிக்கலாம். ஜங்குக் மேலே இவளுக்கு லவ் இல்லைன்னு தான் அவன் சொன்னான். ஆனால் இந்த பொண்ணு கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தா அப்படிலாம் இல்லையே. ஒரு வேளை என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய பிடிச்சிருக்குமா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க. பின்னாடி ஜங்குக்கு வரான். அம்மா என்னம்மா ஆச்சு? இல்லைடா, நான் என்கிட்ட பேசினேன். என்ன சொன்னேன்? இல்லைடா, அவகிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் சாரி கேட்டேன்டா, எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சுடா. அதுக்கு அவள் என்ன சொன்னா, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டி, அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சதில்லா அப்படிங்கிற மாதிரி சொன்னாடா அப்படின்னோடனே, அதுக்கு இப்போ என்னம்மா? டேய், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த இடத்துல இப்போ மற்ற ஏதாச்சும் பொண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், எவ்வளோ கோவப்பட்டிருக்கும் பார்த்தியா? ஆனால் அவள் அப்படி எதுவுமே பிஹேவ் பண்ணலடா, நார்மலாக பிஹேவ் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் இப்படி யோசிக்கிறான். டேய், ஒரு வேளை அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணியிருக்குமாடா? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் அந்த பொண்ணு ஒரு வேளை உன் மேலே லவ் பண்ணியிருக்குமா அப்படின்னோடனே ஜங்குக்கும் இப்படி யோசிக்கிறான். தெரிலையம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். டேய், அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் தான் ஒன்றும் இல்லைடா, அவன் ஒன்றுமே பேக் பண்ணி வரலலா இன்றைக்கி, அதனால் அவங்க அப்பா மறு வீட்டுக்கு கூப்பிட்றாங்களாண்டா, நீ அதனால் அவங்க வீட்டுக்கு நீ போயிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி, ஓகேம்மா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் நீங்களும் ஆக்சுவலி கிளம்புறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதால நீங்கள் இந்த சைடு கிளம்புறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளம்பி இப்போது உங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலி போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு வந்துருச்சு. ஐ மீன் எப்படி சொல்ல, ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறது ஆக்சுவலி நீங்கள் வேறு ஒரு ரூம் தான் நீங்கள் ஆக்சுவலி யூஸ் பண்ணுவீங்க. ஐ மீன் அது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்குறதுக்குடையது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜங்குக்கு எப்படி சுற்றி பார்க்குறான். உங்கள் ரூமில் தான் அவனுக்கு இருக்கான். அவனுக்கு ரொம்ப போர் அடித்து போச்சு போல். அப்போது அங்கே சுற்றி பார்க்குறான். உங்களுடைய நிறையா திங்ஸ்லாம் பிள்ளை ரசித்து பார்க்குது. உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நிறைய திங்ஸ் ஆக்சுவலி ஒரு இடத்துல ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்து அதில் வச்சுருக்காங்க போல் நிறைய திங்ஸு. அவன் இப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்போது அதில் ஆக்சுவலி ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிது. இது என்ன பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறான். அவனுக்கு அது என்ன பென்ட்ரைவ்னே தெரியல. பட் ஆனால் மை பியூட்டிஃபுல் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் மேலே எழுதியிருக்கு. அதில் நீங்கள் ஒரு ஹார்ட் போட்டு மை பியூட்டிஃபுல் மெமரி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க. அவனுக்கு அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. என்னவா இருக்கும்? ஆனால் அவகிட்ட காட்டக்கூடாது, கண்டிப்பாக நம்மளை பார்க்க விட மாட்டா, இதை நம்ம ஆட்டையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கு ஆக்சுவலி அதை தூக்கிட்டு வந்துட்டான். நீங்கள் இந்த சைடு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்க. அதுக்குன்னே நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கீழே வந்துட்டீங்க. அவன் பேண்ட்டு பாக்கெட்டில் போட்டு பிள்ளை மறைச்சி இந்த சைடு உங்களுக்கு மறுவீடு எல்லாம் போகுது. கட்டுக்கிட்டுன்னு தான் இருக்கீங்க. உங்கள் அப்பா மேலாம் செம்ம காண்டில் இருக்கீங்க. அப்புறம் இந்த சைடு மறுவீடெலாம் ஆக்சுவலி உங்களுக்கும் ஜக்குக்கும் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போகிறீங்க.
பையன் புள்ள ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டுது. ஏன்னா அவனுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி. அது என்ன அவளுக்கு பியூட்டிஃபுல் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, எதுக்கு நீங்கள் இப்போ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க? இல்லை எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. ஆஃபீஸ் ஒர்க்கா? ஆமாம். பின்ன உனக்கு கொடுக்கும்போது எனக்கு ஆஃபீஸ், இது என்னோடய ஓன் ஆஃபீஸ், எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்காதா? ஆனால் மாமா நீங்கள் 1 மந்த் வேலை பார்க்க வேண்டாங்கிற மாதிரி தானே சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னாலும் எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா ஜங்குக்கு லைட்டாக காண்டாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து வேறு யாரோ இருந்துருவாங்களோ அப்படி. ஏன்னா நீங்கள் ஹார்ட்லாம் போட்டு எழுதி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வேறு யார் மேலே லவ் வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜங்குக்கு யோசிக்கிறான். அப்படிங்கிறதால சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்க, நான் போய் தூங்க போகிறேன், நீ என்னமும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டக்குன்னு போய் அப்படியே போய் பெட்டில் படுத்துட்டீங்க. அவன் இப்படியே உங்களை பார்த்துட்டு அங்கே ஒரு லேப்டாப் இருக்கும், அதை ஆக்சுவலி எடுத்துகிட்டு அவன் வேறு ரூமுக்கு போகிறான். போயிட்டு இதில் என்ன இருக்குது சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கணும், இது ஓப்பன் ஆகுமா? அதெல்லாம் ஆகும், இந்த பென்ட்ரைவ் பக்கம் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இதில் இருக்க ஃபைல் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த ஃபைலை ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் நிறைய வீடியோஸு, ஃபோட்டோஸ், நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது உள்ள ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா ரொம்ப அட்மையர் பண்ணி பிள்ளை பார்க்குது. அது நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் ஆக்சுவலி உள்ளே போகுது, அது எதுக்கு போகுதுன்னே தெரியல ஜங்குக்கு. இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபோல்டர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி உள்ளே போயிட்டே இருக்குது. அதுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே போகுது. இது என்ன இவ இவ்வளோ செக்யூர் பண்ணி வச்சுருக்கா? ஏன்னா உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, யாராச்சும் இதை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதில் வந்து அந்த ஃபோல்டர் நேம் நீங்கள் என்ன தெரியுமா வச்சுருக்கீங்க? மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க. அவனுக்கு ஒரு செகண்டில் தூக்கி வாரி போட்டுருச்சு. யாருடா லவ்னு சொல்லிட்டு வச்சுருக்காளே, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு செகண்ட் கையெல்லாம் கிட்டக்கிட்டு நடங்குது. ஏன்னா அவன் ஜங்குக்கு வந்து உங்கள் மேலே அவ்வளோ அப்சஸ்டாக இருக்கான். நீங்கள் வேறு ஒருத்தங்களை லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவனால் சத்தியமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது அப்படியே அவன் கையை கொண்டு வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்குறான். கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 ஃபோட்டோஸ் கீழே கிடக்கும் போல். அவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் இருந்திருக்கும். ஏன்னா அதை வந்து கிளிக் பண்ண பார்க்காமே அதில் இருக்க சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது யாரோட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு. அவனோட ஃபோட்டோஸு, அவன் இந்த காலேஜ் படிக்கும்போது நீங்கள் நிறைய எடுத்திருப்பீங்க ஜங்குக்கோட ஃபோட்டோஸு, அதுதான் அவ்வளோ ஃபோட்டோஸ் ஆக்சுவலி இருந்திருக்கும். அவனுக்கு அதை நினச்சி அவ்வளோக்கு ஒரு சந்தோஷமே சொல்லிக்கலாம். அதை ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்குறான். அவன் வந்து இன்னும் நீங்கள் அவ்வளோ ரசித்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்க, அவனுக்கே தெரியாமல் அவனே ஒரு செகண்டு ஷை ஆகி பார்க்குறான். அட்ட பாவி, இந்த அளவுக்காடி எடுத்து வச்சுருக்க, நான் கூட உன்னை இப்படி ரசித்து எடுத்தது இல்லையாடின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த 100 ஃபோட்டோவும் அவனோட ஃபோட்டோவை அவனே பார்க்குறான். அவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது. அப்புறம் வந்து ஜங்குக்கு இப்படி யோசிக்கிறான், என்னத்தான் லவ் பண்ணுறீங்களா மேடம், பார்த்துக்கிறேன்டி உன்னைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு சிரிச்சுட்டு அந்த பென்ட்ரைவை ஆக்சுவலி ரொம்ப செக்யூர் பண்ணி வைக்கிறான். ஏன்னா அதில் வந்து உங்களோட மெமரிஸ் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அப்படிங்கிறதால அவனுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பென்ட்ரைவ் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அதில் இருக்க எல்லா ஸ்டோரேஜுமே எடுத்து அவனுடைய ப்ரைவேட்டான ஒரு விஷயத்தில் போட்டுட்டு பிள்ளை அந்த பென்ட்ரைவுமே ரொம்ப ப்ரைவேட்டாக ஆக்சுவலி ரொம்ப செக்யூராக வச்சுருக்கான் உங்கள் கண்ணில் படாத அளவுக்கு. அப்புறம் நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. வந்து உங்கள் கிட்ட ஆக்சுவலி படுக்கிறான் ஜங்குக்கு. அப்புறம் நீங்கள் எப்படி முழிச்சு பார்க்குறீங்க, அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை அப்படி பிளிங்க் பண்ணாமல் பார்க்குறான். நீங்கள் டக்குனு ஒரு செகண்ட் முழிச்சிட்டீங்க. எதுக்கிட்டே முழிச்ச, எதுக்கு நீங்கள் என் ஃபேஸை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், அதை நினச்சேன், அதான் உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் என்னத்தை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிடுது. எப்போண்டி என்னை லவ் பண்ண ஆரம்பித்த அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. இவனுக்கு எப்படிடா தெரியும்? நான் எப்போ உங்களை லவ் பண்ணேன்? நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு? சும்மா சும்மா சொல்லாதீங்கண்ணே. அப்போது மேடம் என்ன லவ் பண்ணல அப்படி தானே? ஆமாம். அப்போ மை லவ்னு ஒரு இதில் போட்டிருந்தது, என்ன மாதிரி வேறு ஒரு பையனா?
இல்லையே, என்ன மாதிரிலாம் இருந்தது. என் கிளாஸ் நேம் கொண்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. என் பேர் போட்டு கூட நீ ஹார்ட்டின்னு போட்டு ஐ லவ் யூன்னு போட்டிருந்தியே அப்படின்னோட உங்கள் ஃபேஸில் ஒரு ஆடலை. இவன் எப்போண்டா அதை பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. நான் பார்த்துட்டேன்டி நீ என்னை லவ் பண்ண விஷயத்த அப்படின்னோடனே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஜங்குக்கோடி சட்டையை பிடிக்கிறீங்க. ஆமாடா உன்னை நான் லவ் பண்ணுறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிற? என்னை அலைய விட போறியா? நான் இப்போ உன்கிட்ட நான் ஒன்று சொல்லவாடா. நீ என்னையை அலைய விட்டுறியா இல்லை உன்னுடைய கோபத்தையும் உன்னோடைய என்னை எங்கே வைக்கணுங்கிறதையும் நான் உன்னை என்னோடய லவ்வால் உன்கிட்ட நான் மாற்றி காட்டவாடா அப்படின்னோடனே ஜங்குக் சிரிக்கிறான். என்கிட்டயே சவாலா ஒயன்? ஆமாம், ஏன்னா நான் உன் ஒய்ஃபுடா அப்படிங்கய்ய. அவன் சிரிக்கிறான். டேய், நான் உன்னை ஒரு வார்த்தை சொன்னதுக்கே நீ இப்படி பம்புற அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க பாப்போம் மாதிரி அப்படின்னோடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 சவால் விடுற மாதிரி பண்ணுறீங்க. அப்புறம் வந்து சரி இப்போ எனக்கு தூக்கம் வருதுடா தூர தள்ளி போடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் தூர தள்ளி போகிறான். டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜங்குக்கை படுக்க வச்சு அவனோட கையை பிடிச்சி அவனுடைய ஷோல்டர்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய ஹெட்டை வச்சு நீங்கள் இப்படி ஜங்குக்கை பார்த்த மாதிரி படுக்கிறீங்க. இப்படிலாம் பண்ணாதேடி எனக்கு ஒரு மாதிரியாக ஆகும்டி அப்படிங்க. ஆனால் என்ன உனக்கு ஆகுறத பண்ணு, நான் தான் உன் ஒய்ஃப் ஐட்டம்லா அப்படிங்கிங்க. ஐயோ இவக்கிட்ட நான் தோற்று போயிடுவோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கு வந்து உங்ககிட்டேருந்து கையை உருவிட்டு பிள்ளை ஓடுதான். அட பாவி, 1 இன்ச்சிலேயே இப்படி விழுந்துட்டியேடா. இன்னும் அவள் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சிரிக்கிறான். அவரை வந்து இல்லை அவகிட்ட நம்ம டெரராக நடந்துக்கணும், புலி மாதிரி நடந்துக்கணும், பூனை மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே மோட்டிவேட் பண்ணிவிட்டு வெளியே வாரான். நீங்கள் ஆக்சுவலி தூங்கிட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு தூக்கம் வரும் போல். அவன் அப்படியே உங்ககிட்ட ஆக்சுவலி வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அழகாக கிஸ் கொடுத்துட்டு அவன் ஆக்சுவலி போயிட்டான். போனதுக்கப்புறம் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் போல் ஆயிடுச்சு. நீங்கள் எந்திரிக்கிறீங்க ஒரு 4:30 போல். அவன் கீழே டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் காஃபி போட்டு கொடுக்குறீங்க. காஃபி போட்டு கொடுத்து ஜங்குக்கு கொடுத்தோன்னே அவன் குடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் அந்த கப்பை ஆக்சுவலி அங்கே வாங்கிட்டு நீங்கள் போய் ஜங்குக் கிட்ட போய் உட்காருறீங்க. அவன் எப்படி உங்களை பார்க்குறான், இப்போ என்ன செய்ய போகிறாளோங்கிற மாதிரி. நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கோட எப்படின்னா அவனோடைய இடுப்பை கிராப் பண்ணி பிடிச்ச மாதிரி பிடிச்சி உங்களுடைய ஹெட்டை அவனோட ஷோல்டரில் சாய்ச்சிட்டு நீங்கள் எப்படி படுக்கிறீங்க. படுத்தோடனே எப்படி சொல்கிறேன், அவன் மேலேயே எப்படி ஷோல்டரில் எப்படி சாஞ்சிட்டு இப்படி படுத்துட்டீங்க. அவன் மேலே கிட்டத்தட்ட அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. அவன் இப்படி உங்களை திரும்பி பார்க்குறான். ஏய் என்னடி பண்ணுற, என்னை செட்யூஸ் பண்ணுறியா? நான் ஏன்டா உன்னை செட்யூஸ் பண்ணுறோம், நீ தான்டா என் மேலே செட்யூஸ் ஆகுற. நீ கொஞ்சம் எல்லாத்தையும் அமைதியாக இருந்துட்டு உன்னுடைய கோபம் உன்னுடைய வெறி என்னைய பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோ. செட்யூஸ் ஆகாதடா, உனக்கு நானே எடுத்து கொடுக்குறேன்டா அப்படிங்க. ஆமாம், இப்படி வந்து இருந்துக்கிட்டு செட்யூஸ் ஆகாத சொன்னால் எப்படியால செட்யூஸ் ஆகாமல் இருக்க முடியும் அப்படிங்கவே யோசிக்கிறான். நீங்கள் எப்படி அவளோட ஃபேஸை பார்க்குறீங்க, உங்களுக்கு சிரிப்பாக வருது. இன்னும் கொஞ்சம் ஜங்குக்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டே வரீங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் எப்படி அப்புறம் வந்து எந்திரிச்சிட்டிங்க. ஏன்னா உங்கள் அத்தை எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. இவனை எங்கே வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பயங்கரமாக ஒரு பிளான் போடுறீங்க. டைரெக்டாக உங்கள் அத்தைக்கிட்ட தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அத்தை எனக்கு உங்கள் மேலே ரொம்ப வருத்தம் அத்தை அப்படிங்கிங்க. ஏம்மா என்னாச்சும்மா? அத்தை நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க அத்தை. எதுக்காகவே ஃபீல் பண்ணுறான், நான் வேணால் எது கேட்கவா? இல்லை அத்தை நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம். அது என்ன அப்படின்னா அவனை வந்து ஆக்சுவலி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எங்களை வந்து நீங்கள் வந்து ஹனிமூனுக்கே விட மாட்டேங்கிங்க அத்தை. அவங்க வந்து எப்படி உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அத்தை அப்படி சொல்லிட்டு ஒரு பிட்டை போடுறீங்க. எது அவன் எங்களை பார்த்து தயங்குறானா? அது அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. சரி இருந்தாலும் இவ சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. நான் அவங்க அப்பா கிட்டே பேசிட்டு எதனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க இந்த சைடு. நீங்கள் அந்தால அப்படி சிரிச்சிட்டே மேலே வரீங்க. அந்தால ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போனோடனே எத்துக்கிட்டு இப்படி சிரிச்சிட்டு வரேன். ஏன் வாய் நான் சிரிக்கிறேன், உனக்கு என்ன வந்துச்சு?
ஓவாயி நீ சிரிப்ப. ஆமாம், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கு உங்கள் கையை க்ராப் பண்ணதுலேருந்து எடுக்கிறான். நீங்கள் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து உங்ககிட்ட உங்ககிட்ட வர வைக்கிறீங்க. அவன் அப்படி ஹேங் ஆகி நிற்கிற மாதிரி நிற்கிறான். டேய், என்னடா இப்படி ஹேங் ஆகி நிற்கிற? நீ என்கிட்ட தோற்றுருவ போலையே சவாலில். என்னமோ பில்டப்லாம் பண்ணதுக்கு நான் என்னமோ வில்லன் ரேஞ்சுக்கு யோசிச்சிட்டேன்டா. ஆனால் நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு இப்போ தான்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிங்க. டக்குன்னு ஜக்குக்குள்ளே ஒரு தழுது. அப்படிலாம் இல்லைண்ணே, பாருடி, நான் உன்னை ஏங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாண்டி எல்லாம் பண்ணுவேன். அப்படிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக ஜக்கு கிட்டே போகிறீங்க. தூர போடி எப்படிங்க. இப்போ ஏன்டா விரட்டுற? நீ தானே சொன்ன என்னை ஏங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நான் மட்டும் ஃபுல் ஸ்டெப் எடுத்தோம்னா அன்றைக்கி நைட்டு உனக்கும் எனக்கும் முடிஞ்சிடும், தெரியும்டா. ஏதோ போனால் போது பையன் சவால் விட்டுட்டான், கொஞ்ச நாள் இழுக்கலான்னு பார்த்தா ஓவராக பேசிகிட்டு இருக்க. என்ன ஜங்குக்கு திருத்துருன்னு முழிக்கிறான். ஏன்டா திருத்துருன்னு முழிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட முடி அப்படி கோதி விட்டுட்டு, கொஞ்ச நாளில் பாரு ஒரு நியூஸ் வரும், ஆனால் அது வரை தான் நான் பொறுமையாக இருப்பேன், அதுக்கப்புறம் என்கிட்ட நீ அந்த பொறுமையை எதிர்பார்க்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை வந்து முடியை லைட்டாக கோதி விட்டு நீங்கள் போய் படுத்துட்டீங்க. இவன் என்ன பிளான் பண்ணுறா? பிளான் பண்ணுறதே எனக்கு புரிய மாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனும் வந்து தூங்கிட்டான். அப்புறம் மறுநாள் காலையில் ஆகுது. காலையில் ஆனோடனே நீங்கள் எப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னடா நம்ம நேற்று கொளுத்தி போட்டது என்னடா இன்னும் பற்றிக்கிட்டு எரியலையே, என்ன ஒரு இது வரலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் ஜங்குக்கோட அப்பா மேலேருந்து இறங்கி வராங்க. 2 டிக்கெட் மாதிரி ஆக்சுவலி கொண்டு வராங்க. நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஜக்குக்கு இந்த சைடு உட்காந்துருக்கான், அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். என்ன இது கிரிமினலாக சிரிக்குது, பிளான் போடுறதுல நமக்கு மேலே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து அந்த 2 டிக்கெட்டை ஆக்சுவலி ஜங்குக்கோட அப்பா டைரெக்டாக அவங்க கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, அப்பா இது என்னது? டேய், உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி ஹனிமூனுக்கு நான் புக் பண்ணியிருக்கேன்டா. 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் கிட்ட நிறைய இடத்துக்கு சுற்றி போய்ட்டு 2 பேர் ஜாலியாக அப்படி போயிட்டு வாங்கடா, உங்களுக்கும் ஒரு ப்ரைவசின்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் பேனு முடிக்கிறான். அப்பா நீ என்னப்பா பிளான் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி. டேய், ஜாலியாக போயிட்டு வாடா, அதுக்கு தானடா அவ்வளோ பிளான் போட்டு கல்யாணம் பண்ணேன், இப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளே இருக்க, ஜாலியாக போயிட்டு வாடா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா லைட்டாக பிளிங்க் பண்ணுறாங்க. ஏது நானே இவங்க என்ன நடக்குன்னு கதை தெரியாமையே எங்கள் அப்பா இப்படி விளாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா கிட்டே போனால் செருப்படி விழும். கல்யாணம் முடிச்சுக்கிறதால தான் அவங்க அப்பா அவ்வளோ பிளானுக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிற அப்பாவே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ போய் நான் இதுக்காக இதை தள்ளி போடுற சொன்னால் கண்டிப்பாக வாரிலடி உள்ளதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதால ஜங்குக்கு அமைதியாகிட்டான். அப்புறம் வந்து நீங்கள் வந்து மாமா தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த 2 டிக்கெட்டை வாங்குறீங்க. ஜங்குக்கு இப்படி உங்களை பார்க்குறான். அப்புறம் வந்து நீங்கள் நான் போய் பேக் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக நீங்கள் ஓடுறீங்க. ஜங்குக்கோட அப்பாவும் அம்மாவும் அப்படி பார்த்து சிரிக்கிறாங்க. சந்தோஷமாக போகிறா. அப்புறம் வந்து டைரெக்டாக அவங்க அம்மா கிட்ட தான் கேட்குறான். மா, என்னம்மா திடீர்னு ஹனிமூன் பிளான்லாம், என்ன திடீர்னு அப்பா இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க? டேய், அது இல்லைடா, நேற்று ஒய்யன்டாண்டா வந்து கேட்டா, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் சொல்லிட்டு நீ தான் எதிர்பார்த்தியாம்மா? நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்லாடா டைரெக்டாக, ஏன்டா அவகிட்ட சொல்ல சொன்னேன்? நான் உனக்கு அம்மா மாதிரியாடா இருந்திருக்கேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் சம்டைம்ஸ் இருந்திருக்கோம்லாடா, ஏன்டா இதை சொல்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ தயக்கமா? நாங்கள் அப்படி என்னடா உனக்கு ப்ரைவசியான லைஃப்பில் நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கம்மா. எதும்மா, நான்லாம் உன்கிட்ட சொல்லாமல் இருப்பேனாம்மா, அப்படி ஒன்று வந்தா அது அவள் பிளான் போட்டிருக்காமா அப்படின்னோடனே, என்னடா பிளான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏடி செட்டு ஜக்குக்கு சொல்கிறான். ஜக்குக்கோட அம்மா டக்குன்னு ஜக்குக்கோட முடியை டப்புனு பிடிச்சி இழுக்கிறாங்கட்டு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நானும் நீ கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழுவீங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்க, அப்படி எடுக்க, இப்படி எடுக்கன்னு நினச்சிட்டுக்கியோ? இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. நீ போகிற 15 நாள் ஹாப்பியாக இருக்கீங்க. பாஸ்ட்டு நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது 2 பேரும் யோசிக்கக்கூடாது. அவள் தான் உன்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சுலா. ஒழுங்காக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் 2 மாதத்தில் அவளை எப்படியாச்சும் நீ கன்சீவ் ஆக்குற. அப்புறம் 1 வருஷத்தில் என் கையில் பிள்ளை கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, என் ஜங்குக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாரியில் எடுத்துகிட்டு வராங்க. மாமான்னு ஜங்குக்கு ஓடுறான். அப்புறம் ஜங்குக்கு மேலேயே வந்துட்டான். மேலே வந்து கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிற மாதிரி, அங்கே போனால் அடி, இங்கே போனால் அடி அப்படிங்கிற மாதிரியே புலம்பிக்கிட்டு இருக்கான் பையன்.
இங்கே அங்கேருந்து ஓய் அப்படிங்கிங்க. அப்படி திரும்பி பார்க்குறான். டேய் இங்கே வாடா அப்படிங்கிங்க. எது வாடாவா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஒத்தையிலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா, நீயும் கொஞ்சம் எடுத்து வைக்கணுங்கிறத காமன் சென்ஸ் இல்லை. நான் ஏன்டி எடுத்து வைக்கணும்? அப்புறம் நான் உனக்கு எடுத்து வைக்கிறதுல பாதி இது சட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுதேன். அப்புறம் உனக்கு கீழே போடுறதுலாம் தூக்கி தூர எங்கேயாச்சும் தூரத்துக்கு போட்டு வந்துடுவேன். அப்புறம் நீ என்னையே திட்டுவ, ஏன்டி நீ உனக்கு மட்டும் கரெக்டாக எடுத்திருக்க, எனக்கு என்ன எடுத்திருக்கியா சொல்லிட்டு கேட்பேன். அது எதுக்குடா உன் ட்ரெஸ்ஸை நீ எது தேவையோ அதை பேக் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு சிரிச்சிட்டே வந்து எல்லாத்தையுமே அவனும் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங்லாம் முடியுது. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங்கே ஃப்ளைட்டு போல். அப்புறம் வந்து இருந்தாலும் ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஜங்குக்கு மேலே நம்பிக்கை கிடையாது. இதுங்க ரெண்டும் இப்படியே இருந்தால் ஒத்து வராது. இப்போ தான் ஒயன் வந்து லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சுலா அப்படிங்கிறதால ஒரு பொடி மாதிரி, ஆக்சுவலி அது இருக்கா இல்லையா சொல்ல தெரியாது, கதைக்காக தான் சொல்கிறேன். ஒரு பொடி மாதிரி ஒரு விஷயத்த ஆக்சுவலி உங்ககிட்ட ஜங்குக்கோட அம்மா கொடுக்குறாங்க. இதை வந்து நீ வந்து ஹோட்டலில் போனதுக்கப்புறம் ஜங்கு குடிக்கிற டீலேயோ காஃபிலேயோ எதையாச்சும் ஒன்று கலந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஜங்குக்கு என்கிட்ட சொல்லிட்டான். அவனுக்கு செம்ம அடி. இப்போ மட்டும் அவன் உன்கிட்ட ஒழுங்காக வாழாமல் இருந்தான்னு வச்சுக்கோயேன், எனக்கு கால் பண்ண, அங்கே வந்து அவனை அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் இருக்கவங்க ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பொடியை கொடுத்துட்டாங்க. நீங்கள் செம்ம ஜாலியில் இருக்க, நீ மாட்டினடா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து இந்த சைடு ஹனிமூன் ப்ரிப்ரேஷன் எல்லாமே அங்கே போயிட்டீங்க, எல்லாமே எடுத்து வைக்கிறீங்க. அப்பாடா சொல்லிட்டு 2 பேருமே அன்றைக்கி நைட்டு பார்த்து தூங்கிட்டீங்க. வேறு ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் மறுநாள் காலையில் கொஞ்சம் பிளேசஸ்லாம் ஆக்சுவலி நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க. நிறைய பிளேசஸ்ஸு சூப்பராக ஆக்சுவலி இருக்குது. அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. நல்லா பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு வரீங்க. அப்புறம் தான் அவங்க அம்மா கொடுத்த அந்த பொடி ஞாபகம் வருது. அப்போ தான் ஜங்குக்கு ஆக்சுவலி ஏதோ ஜூஸோ என்னமோ ஆர்டர் பண்ணிப்பான் போல், அங்கே ஆக்சுவலி வந்திருக்கு. நீங்கள் அந்த பொடியும் பார்க்குறீங்க. இவன் மட்டும் இதை குடிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு காலைல மவனை என் காலுக்கு அடியில் உட்காந்துருப்பான். ஐயோ இப்படி தோற்று போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடியை போட்டு ஆக்சுவலி கலக்குறீங்க ஜங்குக்கு. அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவன் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்து அப்படி உங்கள் ஃபேஸை பார்க்குறான். பார்த்துட்டு அவையோ நீங்கள் ஆக்சுவலி ஷேரி தான் வேர் பண்ணியிருக்கீங்க. நல்லா நல்லா இந்த டைம் நல்லா கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா என்ன இவ ஷேரிலாம் வேர் பண்ணியிருக்கா, அதுவும் இவ்வளோ கிளாமராக உட்காந்துருக்கா சாரீலாம் வேர் பண்ணி, என்னை செட்யூஸ் பண்ணுறாளா, நான் செட்யூஸ் ஆகிறேன் தான், ஆனால் செட்யூஸ் ஆகிற மாதிரி வெளில காட்டிக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு டைரெக்டாக அவங்கக்கிட்ட அந்த செட் தான் டேபிளில் இருக்குமா, அந்த ஜூஸை எடுத்து கடகடன்னு குடிக்கிறான். அப்படியே உங்களே பார்த்துட்டு நீங்கள் கண்டுக்காத மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் வந்து அப்புறம் ஆக்சுவலி இப்படி கொஞ்சம் நேரம் போகுது. ஜக்கு கிட்ட போய் ஆக்சுவலி நீங்கள் வேர் பண்ணியிருக்கிறது சாரீ தான். உங்களுடைய எப்படி சொல்லனா அது சரி, காற்றுலாம் அடிக்குது, பறக்குது, பைபிளுக்கு கண்ணு எங்கெல்லாமோ போகுது. இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். பட் டைம் அவனோட ஃபீலிங்ஸை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஏதோ ஒரு விஷயம் சம்திங் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் மென்டல் ஸ்டேட் எதனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ ஏன் என்னை எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்படியே உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு டேரெக்டாக உங்ககிட்ட வந்து உட்காந்து, ஜூஸில் இது கலந்தியாடி. நான் என்னடா ஜூஸில் கலக்க போகிறேன், நீ தான் பைத்தியம் எதையோ நினச்சிக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லு, ஜூஸில் ஏதோ கலந்துருக்க அப்படி தானே? அப்படி இல்லைடா. உண்மையாக நீ கண்ணு கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் ஆக்சுவலி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு பயங்கரமாக பெயினாக இருக்குது. டே இவ்வளோ ஃபோர்ஸிங்காடா இருப்பேன். ஆமாடா அத்தை தாண்டா கொடுத்தாங்க ஏதோ ஒரு பொடியை ஓகே கலந்து கொடுக்க சொல்லி. இது என் அம்மா கொடுத்தாங்களா? ஆமாடா உங்கள் அம்மா தான்டா கொடுத்தாங்க, இந்த மாதிரி இந்த பொடியை அவனுக்கு கலந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஐயோ நீ எவ்வளோ கண்டடி கலந்த? அந்த பொடி ஃபுல்லாக கலந்துட்டேன்டா அப்படிங்க. வெட்டி போவி எங்கள் அம்மா கலந்தாங்கண்ணா, அது அப்பப்போ கொஞ்சம் போட்டு நீ எல்லாத்தையும் கலந்துட்டியா? ஐயோ நீ என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேண்ணா அப்படின்னு சொன்னேன். என்னால் இப்போ எத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல ஒயன். இப்போ மட்டும் நீ ஏதாச்சும் கத்துறன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தெரியாது
காலையில் எழுந்துச்சி நீ இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டேலாம் என்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஜங்குக்கும் அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஆக்சுவலி கழட்டி தூக்கி எறிகிறான். அப்படியே வந்து உங்கள் சாரியும் ஆக்சுவலி கழட்டி தூக்கி எறிகிறான். அப்படியே உங்கள் மேலே ஆக்சுவலி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களோட கதறல் சவுண்டு தான் கேட்குறது. ஏன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கவ்யா கூட சுத்தமாக ஃபுல்லா அழுகையாக வருது. ஏன்டா அந்த மருந்து போட்ட போங்கிற லெவலுக்கு ஆகி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் அப்புறம் ஒரு நைட்டு போல் நான் சத்தியமாக புள்ளடா தயவுசெய்து இதுக்கு மேலே எது கேட்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தூங்குறீங்க. அவனுக்கே ஒரு செகண்ட் உங்களை பார்க்க ரொம்ப பாவமாகிருச்சு. அப்புறம் உங்களை அவன் ஹக் பண்ணிட்டு அப்படி படுக்கிறான். காலைல உங்களால் எந்திரிக்க கூட முடியல. அப்புறம் வந்து அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டான். அவனுக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் ஒருத்தியை வந்து ரொம்ப ஒருத்தவங்களை வந்து இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, அழுக்கியாக இருக்குது. நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கே ஒரு 2 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய பிளேசஸ் ஆக்சுவலி சுற்றி பார்க்குறீங்க. ஜங்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஐ மீன் அது வந்து அந்த அன்றைக்கி நைட் ஏற்பட்டின ஒரு க்ளோஸ்னே சொல்லிக்கலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே தான் இருந்தீங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து அவனே மறந்து உங்கள் மேலே ஆல்ரெடி ரொம்ப ஃபால் ஆனவன் தான், உங்ககிட்ட லவ் எதிர்பார்த்தவன் தான். அப்படிங்கிறதால நீங்கள் ஓவர் லவ் காட்டும்போது பிள்ளை வந்து வேண்டான்னா சொல்லும். பயங்கரமாக பிள்ளை லவ் காட்டுது. அவனே அறியாமல் நிறைய வாட்டி லவ் யூன்னு சொல்லிட்டு தெரியுது பிள்ளை. என்ன சம்மதம் பண்ணானே தெரியாமல் இப்படி ஒரு 15 டேஸ் ஆக்சுவலி உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக செம்ம ரொமான்டிக்காக ஆக்சுவலி இந்த 50 டேஸ் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஜங்குக்கோட கையை கிராப்பட்டு தான் ஆக்சுவலி நீங்கள் வந்து நிற்கிறீங்க. அவங்க அம்மா எப்படி பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்படியே அவன் வந்து உங்கள் மேலே அவ்வளோ லவ் காட்டுறான். ஒரு நாளைக்கு 100 வாட்டியாச்சும் லவ்யூன்னு சொல்லிட்டு திரியும் போல பிள்ளை. அப்படி தான் நீங்கள் அவனை பிடிச்சி ஒரு நாள் கேட்குறீங்க, டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடி தெரியணும்? என்கிட்ட நீ சபதம் போட்ட தெரியுமா? என்ன சபதம் போட்டேன் நான்? சார் வந்து என்கிட்ட இந்த மாதிரி நான் லவ் சொல்கிறதுக்காக அலைவேன், நீ லவ்யூங்கிற வார்த்தையே சொல்ல மாட்ட அப்படிங்கிற மாதிரி நீ சபதம் போட்டடா. ஆனால் என்னமோ குட் மார்னிங், குட் நைட், குட் ஆஃப்டர்நூன் சொல்கிற மாதிரி நீ லவ்யூவே 1000 வாட்டி சொல்கிறடா பைத்தியம் அப்படிங்கிங்க. அவன் சிரிக்கிறான். என்னடி பண்ண? என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. உன்கிட்ட லவ் யூ சொல்லியே நான் பழகிட்டேன். அதெல்லாம் இனிமேல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டி அப்படிங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சையாகிறீங்க. ஆக்சுவலி ரொம்ப செம்மையாக ஹாப்பியாக தான் நீங்கள் ஆக்சுவலி இருக்கிறீங்க. அப்புறம் இப்படியே உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸுங்க பாருங்க, 10 மந்த் ஆஃப்டர் உங்களுக்கு அழகான ஒரு பாய் பேபி பிறகு. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அழகான ஒரு கேர்ள் பேபி பிறக்குது. அப்படியே ஆக்சுவலி உங்கள் லைஃப் ஆக்சுவலி ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஹாப்பியாக தான் ஆக்சுவலி போகுது. இதோட இந்த ஸ்டோரி ஆக்சுவலி இதோட முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரி சீக்கிரமாக அப்லோட் ஆகும். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, ஓகே, பாய். இனிமேல் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகாமல் வரும் சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். ஓகே, பாய்.